காசா மீண்டும் கட்டப்பட்டது. இருந்த போதிலும் மகா அலெக்சாண்டர், குருசேடர்ஸ், மங்கோலியன்ஸ், நெப்போலியன் ஆகியோர் புரிந்த யுத்தங்களிலும் ஒட்டோமானியருக்கு எதிரான பிரிட்டிஷ் யுத்தத்திலும் காசா அழிவுக்குள்ளானது. 1956 1967 நடைபெற்ற யுத்தங்களில் எகிப்திடமிருந்த காசா பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றியது. ஆனால் 2005 காசாவில் இருந்த 21 யூத குடியிருப்புகளையும் அகற்றி மீண்டும் அந்த பகுதியை எகிப்திடம் இஸ்ரேல் கொடுத்தது. 2007 பலஸ்தீனியரிடமிருந்து காசாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஹமாஸ் தீவிரவாத குழு இஸ்ரேலை முற்றாக அழிக்க வேண்டும் என்ற வன்மத்துடன் பல தீவிரவாத தாக்குதல்களை மேற்கொண்டது. மேற்குலக நாடுகளிடமிருந்து கிடைத்த உதவிகளை பயன்படுத்தி தமது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை விட்டு இஸ்ரேலை அழிப்பதற்காக காசா முழுவதும் பங்கர்கள் அமைத்து ஆயுதங்களை குவித்து ஈரானின் கூலிப்படையாக ஹமாஸ் செயல்பட்டது.